வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்காக பாசிப்பருப்பை எடுத்துட்டு 1 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 2 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் போட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு கல் காஞ்சதும் மாவு எடுத்து நார்மல் தோசை மாதிரியே ஊற்றினோம்னா நம்மளோட பாசிப்பருப்பு தோசை சூப்பராக வரும். இதை 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பாசிப்பருப்பு தோசை ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துட்டு கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.